பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்களது தைரியன் 90 நண்பர்கள் வட்டத்தின் அதிகாலை நேர சைக்கிள் சவாரியும் அதைத் தொடர்ந்து ஒரு மருத்துவ ஆலோசனையும் அதில் இன்று நாங்கள் இரவு நம்மளுக்கு நடந்த ஒரு வருத்தத்தை பற்றி நம்ம பேசுவோம். என்னென்னா அது எல்லாருக்கும் திடீர்னு அப்பலாம் பெறும். அதில் என்னென்னா நேற்று நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு ட்ரிங்கோவு போயிருந்தோம். போயிட்டு இரவு வந்து ஒரு 9:30 மணி மட்டில் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே வந்து ஒரு இடது பக்கத்தில் அடிவகுத்து ஏரியாவில் சுற்றியான வலி உண்டு. திடீர்னு வந்துச்சு. கொஞ்சம் மருந்து கூட இல்லை, பயங்கர வலி. தாங்க இயலாம். கிட்டத்தட்ட கிடந்து சுருள் பெறல்ற வலி தானே அது. வலி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி வரையும் அதே வலி குறையில்லை. அப்போ அடிக்கடி கொஞ்சம் யூரின் கொஞ்சம் குறைய போயிடுச்சு. இதான் அந்த வந்தார். வேற எந்த வருத்தமும் இல்லை, காய்ச்சலும் இல்லை, வேற எந்த ஒன்றும் கிடையாது. இடது பக்கம் மட்டும் வலி. இப்போ நார்மலாக வலது பக்கம் வலின்னு சொல்லிச்சுன்னா நாம அது அப்பெண்டிசைட்டிஸுக்கு பொதுவாக சந்தேகப்படுறேன். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி அப்பெண்டிசைட்டமி செஞ்சாச்சு. அப்போ அதை பற்றி கவலை இல்லை, இடது பக்கம் தான் இந்த வலி வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் வந்துச்சு, திடீர்னு வார வலி வந்து கூடுதலாக கல் அதுகள் இருந்தால் அந்த கல் இறங்கக்கூட தான் வலிக்கும். கல் ஒரு இடத்துல இருக்கிறது வலிக்காது, அந்த இறங்கி சலப்பைக்குள்ள உழு மட்டும் வலிக்கும். சலப்பைக்குள்ள விழுந்தா வலி குறைஞ்சிடும். பிறகு சலப்பைக்குல இருந்து யூரின் வலியாகக்குள்ள ஒரு வலி வலிக்கும், அதோட அந்த வலி குறைஞ்சி. அப்படிதான் வளமை நடக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருந்தபடியா நான் உடனே அந்த வலியை முதலாக நிப்பாட்டணுமே. அப்போ அதுக்குரிய சப்போசிட்டர் ஒன்று வச்சோன்னா அது வலி உடனே குறையாது. அது என்ன வச்சாலும் அந்த கல்லுங்கிறது ஒரு கனமான சாமான். அது இறங்கி வார டைம்ல அந்த வார வலியில உரச வலிதான். அப்ப ஃபுல்லா தண்ணியை தான். அந்த டைம்ல வந்து தாகமும் கூடிச்சு. அதாவது அது தாகம் வருது இந்த கருத்து ஒன்று சுகர் இருந்தா தாகம் வரும். அப்ப நம்மளுக்கு சுகர் இல்லை, கிட்டத்துலையும் பார்த்து தானே. அப்ப ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம தேவைக்குரிய அளவுக்கு நாம நீர் எடுக்கலைன்னா கருது. ஒரு ஆள் தாகம் நாவு காயிற தன்மை இருக்கின்றா நாம இன்றைக்கு எடுத்த நீர் அளவு குறையும். அப்ப நம்ம அந்த நீரை வந்து பேலன்ஸ் பண்ணு மட்டும் தாகம் வந்துட்டே இருக்கும். இதோ 1 மணி வரையும் கிட்டத்தட்ட தண்ணி தான் ஃபுல்லா குடிச்சு. நம்ம தண்ணியை குடிக்க மேலுக்கு யூரின் ப்ரெஷர் கூட கல் இறங்கும். நம்ம குடிக்க அந்த யூரின் வந்து உற்பத்தி ஆகும் தானே. அந்த யூரின் வந்து டியூபால் இறங்கணும். இறங்கக்குள்ள நம்ம ஒரு காலில் தண்ணி ஊற்றுட்டா தான் அந்த கிடக்கிறதெல்லாம் போகும். அப்போ ப்ரெஷரை கூட்டணும். அப்போ நம்ம தண்ணியை குடிக்க சரி ஒரு 1 o'clock தூக்கம் போயிடுச்சு. அந்த நேரம் வலி இருக்கி நித்திர வைத்து ஒரு 3:30 யூரின் போகணும் போல இருந்துச்சு. எலும்பின உடனே யூரின் போய் கடும் வலி. அப்போ நான் நினைக்கல இன்றைக்கு நம்ம ஹெல்த் டாக்குக்கு போகலாம், காலையில் சைக்கிள் சவாரி போகலாம்னு நினைக்கல உண்மையா. அப்போ 3:30 பிறகு திருப்பி வந்து கொஞ்சம் தூங்கினேன். அப்போ அலாம 4 மணிக்கு வச்சு அலாம 5 மணிக்கு வச்சேன் சுப சொல்றதுக்கு. அப்போ 5 மணிக்கு அலாம வச்சுட்டு திருப்பி தூங்கினேன். அப்போ 4:30 திருப்பி ஒரு வலி வந்துச்சு. வலி வந்து யூரின் பாஸ் பண்ணி போட்டு வந்ததோட ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருந்ததெல்லாம், அசௌகரியமாக இருந்ததெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு. அப்போ அதுக்கு பிறகு ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு தொழுதுட்டு அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து நம்ம இன்றைக்கி போகலாம். அப்போ வைஃப் கேட்டாவை வந்து இன்றைக்கி நீங்கள் கட்டாயம் போகிறீங்களா, இந்த இரவு பட்ட வலியெல்லாம் தெரியும். அப்போ இந்த வலியோட போகிறேன். நான் சொன்னேன்டா வந்து ஒரு டீம் வந்து வெள்ளிக்கிழமை என்னையும் இன்றைக்கி மெசேஜை பார்த்துட்டு இருக்கும். ஏன்னா நேற்று நாங்கள் அந்த ஏறாவூர் ஆடியை வந்து ஒரு டின்னர் எடுக்கிறது நிப்பான டைமில் அந்த கடைக்குள்ளே போன உடனே ஒரு யங் செட் ஒன்று 3 டீம் ஒன்று அப்படி வெளியே போகிறாங்க, படிக்கிற பிள்ளை தான். போட்டு 2 பேர் வாராங்க. வந்து சார் நீங்கள் டாக்டர் தானே என்றா. அப்போ என்னன்னா உங்களோட தைரியன் 90 தானே நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் பார்க்குறேன்னு சொல்லி. அப்போ இப்படி அந்த ஃப்ரைடே வந்து நம்ம அந்த உடற்படானதை நான் இன்றைக்கி வந்தேன். உண்மை அந்த அட்வைஸு தான். அதாவது கிண்ணில கல் வந்து உருவாகிறவங்களுக்கு தெரியும். யூரின் நம்ம தண்ணி நான் ஒரு லாஸ்ட் 2 weeks வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்ச குறைய கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வேலை கொஞ்சம் கூட்டிட்டு அப்போ எடுத்த அளவு காணாண்டு விளைஞ்சி. நான் ஒரு நாள் குடிக்காததுக்கு கல் வரல. அப்போ தண்ணி நம்ம குடிச்ச ரேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ நாம நீர் அளவை கட்டாயம் கூட்டி கொள்ளணும். ஏன்னா இப்போ ஒரு உப்பு கல்லை வந்து தண்ணியில் போட்டால் தான் கரையும். உப்பு கல்லை உப்பு தண்ணிக்குள்ள வச்சா கரையாது. ஏன்னா அது சரி வரி. அப்போ நாம் எவ்வளவுக்கு நீரை கூட குடிக்கமோ அந்த கல் வந்து கரைஞ்சி கடைசியில் வந்து தூளாயிடும். எந்த கல்லையும் பாருங்கள், உப்பு கல் ஃபெஸ்ட்டுக்கு ஹார்டாக இருக்கும். அது கரைஞ்சி கடைசியாக வர்றது கையில் வச்சா நைச்சுட்டோம்னா நொறுங்கிடும். அப்படிதான் அது. அப்போ கரைஞ்சிட்டு இருந்தால் அப்புறம் தூளாயிடுச்சுருந்தா யூரினோட வந்து பொதுவாக வந்து ஒரு 4 மில்லிக்கு குறைஞ்ச கல் எல்லாம் நோமலாக யூரினோட வந்துடும். 4க்கும் 8 மில்லிக்கு உட்பட்ட கல் வந்து ஒரு 50 விதமான கல் இறங்கும்.
50 கல் இறங்காது. 8 மில்லிக்கு மேற்பட்ட கல் புதுவாக இறங்காது. ஏன்னா அந்த டியூப் வந்து 4 மில்லி தான், யூரின் டியூப் வந்து 4 மில்லி. அப்போ அதனால நாங்கள் வந்து நீர் எடுக்கிற வீதத்தை கூட்டணும். ஸ்பெஷலாக வந்து இந்த ஹீட்டான இடங்கள், இப்போ உதாரணமாக ட்ரிங்கோ இல்லாமல் சரியான ஹீட் நேற்று பீச் சைட்லேயும் இருந்தால் இப்போ சில பொடி வந்து ட்ரை ஆகிருக்கும், வேர்வையாக நீர் கூட வெளியாகிதான். உதாரணமாக இப்போ வயலுக்கு போகிறாக்கள் எல்லாம் வந்து கடலில் கொண்டு போய் குடிக்கணும் தண்ணி. ஏன்னா பொடி வந்து ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்குள்ள நீர் இஞ்சால ஆவியானா இஞ்சால வந்து செறிவாயிடும் யூரின். அப்போ நீர் எடுக்கிற அளவு கூட்டணும். மற்ற அதிகமாக அந்த தக்காளி பாவனையும் கல் உருவாக்குறதுக்கு ஒரு காரணம். அதில் ஆக்சிலைட் கூட இருக்கு. தக்காளி, பசலிக்கீரை, சில இலை வகைகள் இருக்கு, அதுகளில் வந்து ஓவர் எடுக்கக்கூடாது. நம்மளை தெரியும் அளவுக்கு மிஞ்சினா எதுவும் நஞ்சு தான். அப்போ நாங்கள் அந்த குறித்த அளவுக்கு எடுக்கணும். அதோட மில்க்கும் வந்து நாம் கூடுதலாக ஒரு 2 கப், ஏன்னா மில்கில் கல்சியம் கூட. நம்ம அதிகமாக வந்து எடுக்கிற மில்க் தான் கிட்டத்தட்ட 4-5 டீ குடிக்கிறாங்களாம் இருக்கு. இல்லை, எல்லா மில்க்கும் தான். ஏதோ பால் உணவுகளில் கல்சியம் கூட. அப்போ நாங்கள் நம்மட அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உதாரணமாக ஒரு கர்ப்பிணி தாய் பால் கொடுக்குற தாய் வந்து கூட குடிக்கணும். 4-5 கிளாஸ் குடிச்சாலும் பிரச்சனை இல்லை. பிள்ளைக்கு அங்கே வளர்ற பிள்ளைகளுக்கும் எலும்பு கல்சியம் வளரணும், பல் வளரணும்னு சொன்னால் அவங்களுக்கும் கல்சியத்தில் மில்கை கூட கொடுக்கணும். நம்மட ஏஜுக்கெல்லாம் வந்து நாம் ஓவரா எடுக்க தேவையில்லை. 2 கிளாஸ் மில்க் எடுத்தால் போதும், ஒரு நாளைக்கு 2 நேரம். அப்போ அதுகளை கொஞ்சம் குறைச்சி கொள்ளணும். அப்படி எங்களோட உணவுகளில் வந்து பிரதானமாக இந்த கல்சியம் கூடின உணவுகளை அதிகமாக எடுக்க தேவையில்லை, அளவுக்கு எடுத்தால் போதும். அது நீர் எடுக்கிற அளவு கூட்டணும். விசேடமாக வந்து தேசிக்கா தண்ணி, தோடம்பழ தண்ணிக்கெல்லாம் வந்து விட்டமின் சி கூட. அது வந்து யூரினை வந்து கல்லுகளை கரைக்கக்கூடிய தன்மையாகும். சரியானே? அப்போ அதனால அதிக அளவு நாங்கள் தேசிக்கா, லைம் ஜூஸ் அதுகள் வந்து கல்லை கரைக்கும். அது எங்களோட உணவுகளில் டெய்லி சேர்த்துக்கொள்ளணும். பிரதானமாக இப்படி வலிகள் வார டைமில் வந்து அந்த வலிக்குதுன்னா கல் இறங்குதுன்னா நீங்கள் நினைக்கணும். அப்போ நீரை கூட குடிக்கணும். சிலாக்கள் வந்து அந்த வலியோட தண்ணி எடுக்கிறல, எடுத்தா தான் அந்த கல் நம்ம இப்படி இன்னைக்கு மீட் பண்ணி காய்ச்சிக்கல அப்படின்னு யோசிக்கல, அட்மிட் ஆகிருக்கணும், வேறு வேலையில் நடந்திருக்கு. அப்போ இப்போ யூரின் சிலப்பைக்குள்ள சில டைமில் ஒரு ஆளுக்கு 10-15 கல்லும் கிடக்கும் சிலப்பைக்குள்ள. அது இஷ்யூ இல்லை, அதுக்குள்ள கிடக்கும். அதில் சில பெரிய கல் வராது, சின்ன கல்லுகள் வந்து வரும். பெரிய கல் வராமக்கு உள்ளுக்கு இருந்தாலும் ஒரு பாதிப்பு ஏற்படுது. எனக்கு ஞாபகம் இருக்கு, முந்தாகலையில் இந்த இன்டர்ன் செய்கிற டைமில் ஒரு அப்பாவுக்கு இடுப்பு வருது, முள்ளந்தண்டு படம் முள்ளந்தண்டை பார்க்குறதா எடுத்தா அந்த அவர் சிலப்பை நேரம் ஒரு 15 கல்லு கிட்ட, பெரிய பெரிய கல். அப்போ சரியான ஷொக்கா போயிடுது, சிலப்பை நிறைய கல். அப்போ அது அவ்வளோ கல்லும் எவ்வளோ காலம் அவர்கிட்ட இருந்திருக்கும் அதுக்குள்ள. ஆகவே சிலப்பைக்குள்ள கல் வந்து இஷ்யூ வராது, ஒரு பெரிய ஒரு பேக் தானே. அப்போ அது பெரிய பிரச்சனை வராது. அதில் சின்னது வந்து விறக்கூட ஒரு வலியோட வரும், மற்ற பெரிய கல் வராது. ஆகவே நாங்கள் பிரதானமாக இப்படியான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக நாங்கள் ஸ்கேன் அதில் செய்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம். அண்ணன் கன்ஃபார்ம் பண்ண இன்றைக்கு தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் கல் எங்கே இருக்கு, எத்தனை கல் என்ன மிதிக்காது. சரி, ஏன்னா கிட்னியில் இருந்தால் வலி வராது. சில டைம்ல 2-3 கல் கிட்னியில் இருக்கும், அதில் ஒன்று இறங்கக்குள்ள வலி வரும், சில வேலை நம்மள்கிட்ட இருக்கலாம். இல்லை, அடுத்தது சில டைம்களில் கல் வந்து ஃபெமிலியிலாகவும் பாரு, குடும்ப ரீதியாக. இப்போ சில டைம்களில் ஃபெமிலியில் பார்த்தோம் சொல்லிச்சேன்னா அந்த ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்கு. அப்போ நாம் அப்படி ஒரு ஃபெமிலி ஹிஸ்ட்ரியும் இருந்தால் நாங்கள் கட்டாயம் அதை கல் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். அது பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, இதான் பிரதானமாக தான். நம்ம அதை இறங்கினா சரி. சில டைம்ல டியூப்ல இடையில தங்கி நின்றுச்சுன்னு சொன்னா மேலுக்கு இருக்கிற டியூப் வீங்கும் யூரினால். அப்படி கூட சில டைம்ல கிட்னியும் வந்து வீங்கலாம், அந்த பிளாக் ஆகி நின்றுச்சுட்டா. அதனால நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த கல் எவர் தெரியுன்னு பார்க்கணும். இப்போ டியூப்லேயே இடையில வந்து நின்றாலும் வலி நின்றும். அப்போ மாமன் நினைக்கலாது, ஃபுல்லாக இறங்கிட்டு நினைக்கவே இல்லை. அப்போ அந்த டியூப்ல இடையில நிப்பாட்டுறது நல்லம் இல்லை. அப்படி வந்தால் அதுக்குரிய சர்ஜனை சந்திச்சு அந்த டியூப்ல இருக்கிற கல்லை இழுத்தெடுக்கலாம். இப்போ பாஸ்கெட்டிங் மெத்தட்லாம் இருக்கு. யூரின் வெட்டாமக்கு யூரின் இதுக்குள்ளாலே டியூப் அனுப்பி அந்த எங்கால பக்கம் இருக்கோ அதை போய் அப்படியே கவி பிடிக்கிறதுக்கெல்லாம் கருவி இருக்கு. இப்போ கெச் பண்ணி அப்படியே இழுத்து சிலப்பைகள் விட்டுறது அல்லது வெளியே எடுக்கலாம். அப்போ அந்த சர்ஜரி செய்ய வேண்டி வரும். அப்படி இருந்தால் இடையில் இருந்தால் இது கூறி ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவை நாங்கள் சேர்ந்து கேட்டு விடைபெறுவது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.